ஸோ யூஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதில் வந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இது நமக்கு வந்து ஓரளவுக்கு இது தெரிஞ்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மேக்னெட்டு. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து நார்த்து சவுத் போல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு இரும்பு வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு அயன் பீஸ் வந்து எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அயன் பீஸு இதை கொண்டு வரும் பொழுது இந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா? இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு அயன் பீஸை கொண்டு வந்தோம்னா இது வந்து என்னாகும், இந்த அயன் பீஸ் வந்து இந்த மேக்னெட்டோட வந்து ஒட்டிக்கும். அப்படின்னா அட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு மேக்னெட்டே கூட கொண்டு வரலாம். இப்போ மேக்னெட்டை கொண்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நார்த்து சவுத்து வந்து என்னாகும், ஒன்றோட ஒன்று என்னாகும், அட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் சவுத்தாக இருந்தால் ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த ரீஜியன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ரீஜியனில் மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் ஒரு மேக்னெட்டையோ அல்லது இரும்பு பொருளையோ கொண்டு வரும்பொழுது அதை அட்ராக்ட் பண்ணுதில்ல. அப்போ அந்த ரீஜியனுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வந்து பேர். ஓகேங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சதுனாவே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற என்னங்கிற ஈஸியாக தெரிஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்துடலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் லிட்ரலி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சார்ஜ் வந்து இருக்குது. இந்த Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து இருக்குது, ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே இன்னொரு சார்ஜை கொண்டு வரும்பொழுது அந்த சார்ஜ் வந்து எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பேர். பாருங்கள், அந்த டெஃபினிஷன் பாருங்கள். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரும்போது அந்த ஃபோர்ஸு எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் அந்த மேக்னெட்டில் நம்ம என்ன கம்பேர் பண்ணோம், அந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு மேக்னெட்டையோ அல்லது இரும்பு பொருளையோ கொண்டு வரும்பொழுது நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் இந்த சார்ஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த Qங்கிற சார்ஜ், இதுக்கு பேர் சோர்ஸ் சார்ஜ்னு அர்த்தம். இந்த சார்ஜை இதை சுற்றின இந்த ரீஜியனில் எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு அந்த அர்த்தம். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு சார்ஜை கொண்டு வரோம். அதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ். இங்கே பாருங்கள், டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான சார்ஜ். ஓகேங்களா? அப்போ இந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ அதைத்தான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F வெக்டர் பை Q0 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், F பை Q0 அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ எஃபோட வேல்யூ வந்து நமக்கு நல்லா வந்து தெரியும். ஓகேங்களா? எஃபோட வேல்யூ வந்து என்னது, F இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்து போடுறோம். அப்போ அந்த Q1 Q2க்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்துட்டு Q இருக்குது, Q0 வந்து இருக்குது. அப்போ 1/4π எப்சிலான் நாட் Q/Q0 பை Q0 ஆர் ஸ்கொயர்டு ஆர் யூனிட் கேப். ஓகேங்களா? அப்போ இதை வந்து அப்படியே இங்கே நம்ம அந்த கூலும்ஸ் லா ஃபார்முலாவே எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ Q0 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து பாருங்கள் 1/4π எப்சிலான் நாட் Q/r ஸ்கொயர்டு அப்படிங்கிறதா இதில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அல்லது நீங்கள் இதை எப்படி எழுதலாம், 1/4π எப்சிலான் நாட்டை கேன்னு எழுதலாம். அப்போ Q/r ஸ்கொயர்டு ஆர் யூனிட் கேப் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். ஓகேங்களா? அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பெர் கூலும். இந்த நியூட்டன் பெர் கூலுங்க எப்படி எழுதியிருக்காங்க, இங்கேருந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F பை Q0. அப்போ F வந்து என்னது, ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன் பை சார்ஜோட யூனிட் கூலும். அப்போ நியூட்டன் பெர் கூலும் ஆர் N/(1) அதாவது. ஸோ இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னாவே இதுக்கு வந்து என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து நம்ம இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சார்ஜில் எத்தனை டைப் இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு 2 டைப் இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஒரு மாதிரியும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நம்ம ஒரு மாதிரியும் கொடுக்கணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னோம்னா ரேடியலி அவுட்வேர்ட்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா வெளிநோக்கி வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெகட்டிவ் சார்ஜ்னால் ரேடியலி இன்வேர்ட்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா உள்நோக்கி வந்து
நம்ம என்ன பண்ணணும், ஒரு அந்த இதை வந்து இது பண்ணணும், டைரெக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இது வந்து இப்போ இது ப்ளஸ் க்யூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கொடுக்கணும். இப்போ மைனஸ் க்யூ அப்படின்றது அப்படின்னோம்னா இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட டைரெக்ஷன். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வந்து என்னது, E = 1/4/ε0 Q/r² r யூனிட் கேப் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு சம் ஐடியாஸ் வந்துடலாம். இப்போ Q இந்த 1/4/ε0 which is nothing but a constant K. Qங்கிறது என்னது, சார்ஜ், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ், அது நமக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து சப்போஸ் Q0ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இது வந்து வெறும் Q தான் வந்திருக்கு. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ். அப்போ டிபெண்ட் ஒன்லி ஆன் சோர்ஸ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அங்கே என்ன போட்டிருக்கோம், நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். இந்த ஈக்குவேஷனில் வருதுங்களா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டையும் சார்ந்துருக்கு. அப்போ என்ன இது பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ளஸ் Q சார்ஜ் வந்துருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சோம். இது வந்து நம்ம R அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, இது வந்து பாயிண்ட் 1, இது வந்து பாயிண்ட் 2 எடுத்துக்கோங்க. சரி, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் 2. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து R1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து R2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் 1ல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், பாயிண்ட் 2ல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, R² வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, அப்போ டிஸ்டன்ஸு சார்ஜில் வந்து இட்ஸ் அவே ஃப்ரம் தி சார்ஜ், த டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி சார்ஜ், சார்ஜை விட்டு வெளியில் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? சார்ஜுக்கு பக்கத்தில் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா சேம் டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும், மேக்னிடியூடும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்களேன், இந்த 4 ஆரோ மார்க் வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா. இப்போ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கக்கூடியது. இப்போ இது எல்லாமே வந்து என்ன இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சேம் டைரெக்ஷன் வந்துருச்சு. மேக்னிடியூட் அப்படின்னா இப்போ எல்லாமே சேம் மேக்னிடியூடாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட லென்த் இருக்குல்ல, ஒரு வெக்டர் வந்து என்ன பண்ணுவோம், டைரெக்ஷன் ஏரோ மார்க் வந்து டைரெக்ஷன் குறிக்கும், அதனோட லென்த் வந்து மேக்னிடியூட் குறிக்குமா. இப்போ இதனோட 4, இங்கிட்டு இருக்கிற 4 ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ சேம் மேக்னிடியூடுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அதாவது டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது அல்லது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடில் இருந்தால் அதுக்கு இருந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சார்ஜ் இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் அப்படின்னம்னா டைரெக்ஷன் பாருங்கள் மாறிடுச்சு, ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டைரெக்ஷன் மாறிச்சு அப்படின்னாவே இட் இஸ் ஏ நான் யூனிஃபார்ம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு யூனிட் நெகட்டிவ் சார்ஜ், ஒரு சிங்கிள் சார்ஜ் வந்து அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறது டை அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, டைனா 2. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன அர்த்தம், 2 அப்படின்னு வந்து அர்த்தம். போல் அப்படின்னா ஒரு முனைன்னு அர்த்தம். அப்போ இதிலேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 2 முனை இருக்குது, இதனால் யாத்திரை வச்சுங்க. இப்போ டெஃபினேஷன் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்ரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? செப்ரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்கே வந்து படத்தில் பாருங்கள் நல்லா தெரியும். இப்போ -Q 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னா 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ். அப்போ அது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. செப்ரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், 2 ஸ்மால் டிஸ்டன்ஸு செப்ரேட் ஆகிருக்கு. அப்போ இந்த செட்டப்புக்கு பேர் வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா?
எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் அப்படின்னம்னா டெஃபினிஷன் வந்து என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் சார்ஜஸ் அண்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அது வந்து 2 சார்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதேனும் ஒரு சார்ஜை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்ட்டு அது 2க்கு இடையில டிஸ்டன்ஸ். இப்போ இதில் 2ல் இப்போ ப்ளஸ் க்யூ வந்து எடுத்துருக்கோமா, 2க்கு இடையில உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஏ, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது ஏ. அப்போ ஏ ப்ளஸ் ஏ 2a இன்ட்டு 2a. இதனோட யூனிட் பார்த்திங்கன்னா CM அப்படின்னா கூலும் மீட்டர் அர்த்தம். சார்ஜுக்கு வந்து கூலும், டிஸ்டன்ஸுக்கு வந்து மீட்டர். ஓகேங்களா. அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைப்போல். டைப்போலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டெரிவேஷன் கொஸ்டின். டெரிவேஷன் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் தான் நம்ம அங்கே வந்து கொடுத்துருணும். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் புக்லேயே வந்து படிச்சுக்கலாம். பட் நமக்கு அது அவ்வளோ தேவை கிடையாது. ஆக்சுவலி நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டும் தெரிஞ்சாக்கணும். ஓகேங்களா. இப்போ E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2p/4πε0 r³ அப்படின்னு வந்து அர்த்தம். கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெரி வெரி லெஸ்ஸாக இருக்குது. டைப்போல் அப்படின்னாவே ஏ, அதனோட டிஸ்டன்ஸ் ஏ தானே, இது வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சியல் லைன் அப்படின்னா, ஆக்சியல் லைன் அப்படின்னோம்னா இப்போ நீங்கள் இது இருக்குன்னு வச்சுங்களேன், இது இந்த பாயிண்ட்டு அல்லது இதெல்லாம் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். டைப்போலோட ஆக்சிஸ் இங்கே எடுக்கிறது. ஓகேங்களா. ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்டில் எடுக்கக்கூடியது ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ ஆக்சியல் லைனில் 2p/4πε0 r³, ஈக்குவட்டோரியல் லைனில் E = -1/4πε0 p/r³ அர்த்தம். ஓகேங்களா. இதில் வந்து ஆக்சியல் லைனில் 2pன்னு வரும், இது வந்து -p அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். சரிங்களா. அப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.